கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸியை காண முடியாத விரக்தியில் ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மைதானத்தில் இருந்த தமிழ் ரசிகர்கள் என்ன நடந்தது என்பதை நம்மிடம் பகிர்ந்துள்ளனர். அவங்க இந்தியாவில் வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் வந்திருக்காங்க. 2011 இன்னொரு வாட்டி கொல்கத்தாவுக்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வர்ற சான்ஸ் ஆல்மோஸ்ட் மினிமல் தான். ஸோ இதுதான் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதனால தான் இவ்வளோ செலவு பண்ணி போயிருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி வெறும் 5-10 மினிட்ஸ் நம்ம அது கூட நேராக பார்க்க முடியாத அவங்க போயிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் தட்ஸ் த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஃபேன்ஸ் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இப்படி சேரலாம், அது கொஞ்சம் வைலண்டாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கிளம்பினோம் கல்கட்டாக்கு மெஸ்ஸி பார்க்கணுன்னு போனோம். டிக்கெட்டில் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேரிட்டி மேட்ச் இருக்கும். மெஸ்ஸி ஸ்டேடியம் 2 ரவுண்ட் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு இருந்துச்சு. பார்த்தா அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது யாரோ ஒன்றுமே பெருசாக இது பண்ணல. எவனோ ஒருத்தன் பாட்டு பாடினா, யாரோ ஏதோ டான்ஸ் ஆடினாங்க. அது முடிச்ச உடனே திடீர்னு அவர் வந்தார், காரில் வந்தார். அப்படியே டக்குன்னு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்துக்கு கிளம்பிட்டார். ஸோ போனதுக்கு லைட்டாக தான் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக மெஸ்ஸியை நம்ம பார்க்கல. மெஸ்ஸி ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி தான் பண்ணார். அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணார். அவரும் நிறைய ஸ்டேடியம் போயிருக்காரு, நிறைய ஃபேன்ஸை பார்த்துருக்காரு. அவர் தனியாக முன்னாடி வர ட்ரை பண்ணும்போதெல்லாம் அந்த பொலிட்டீஷியன்ஸோட அந்த கார்பரேட் ஓனர்ஸ் எல்லாருமே அவரை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவராலேயே முடியாமல் தான், வேறு வழி இல்லாமல் தான் ஒரு ரவுண்ட் அடிக்கணும். ஆக்சுவலாக எல்லாரையும் பார்த்துக்கிட்ட க்ளோஸ் பண்ணி எல்லாருக்கும் ஹாய் சொல்லணும். அப்படி தான் வழக்கமாக நடக்கும். அவர் இப்படி போயிட்டு கார் ஏறி அப்படியே போயிட்டார். அங்கேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெஸ்ட்லெஸ் ஆகி அந்த பெரிகார்டெலாம் உடைச்சிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போய் சேர்ஸ் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேனர்ஸ் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி அதான் நாங்கள் தப்பிச்சு வந்தால் போதுன்ற மாதிரி தான் இருந்தது சுச்சுவேஷன். பட் மெஸ்ஸி உள்ளே வந்தோன்னே என்ன ஆயிடுதுன்னா, அங்கே இருக்க பொலிட்டீஷியன்ஸு பெரிய பெரிய ஆளுங்களை அவரை சுற்றி கவர் பண்ணி அவங்க ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸை ஃபோட்டோ எடுத்து அவரை சுற்றியே ஒரு 20-30 பேர் 40 பேர்கிட்ட 50 பேர்கிட்ட நிறைய பேர் அவங்கள சுற்றியே நிறைய பேர் மறைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களால ஒன்றுமே பார்க்க முடியல அவங்களால. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தலை கூட தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட்டாக வேறு இருப்பார். அதனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க கையை பிடிச்சி இருக்கிறது, அவர் கையை பிடிச்சி அவருக்கு ஒரு மாதிரி அனாயாகி அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது லாஸ்ட்டில் ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் ஃபேன்ஸையும் மீட் பண்ண முடியாமல் அவர் ரிட்டர்ன் போகிற மாதிரி ஆயிடுச்சு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸி வருகை நிகழ்ச்சியை முறையாக ஏற்பாடு செய்யவில்லை என குற்றம் சாட்டி கோபமடைந்த ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மைதானத்தில் இருந்த கூடாரங்கள் அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தப்பட்டன. மைதானத்தினுள் மெஸ்ஸியை அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் சூழ்ந்து கொண்ட நிலையில் தங்களால் அவரை பார்க்க முடியவில்லை எனவும், ஷாருக் கானும் மைதானத்திற்கு அழைத்து வரப்படவில்லை என்றும், 12,000 ரூபாய் வரை கொடுத்து டிக்கெட் வாங்கிய நிலையில் தங்கள் பணம் வீண் என்றும் ரசிகர்கள் குற்றம் சாட்டினர். வன்முறையால் போலீசார் தடியடி நடத்திய நிலையில் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். Little bit of off-field activities, but they are all greats. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.